3800 மீட்டர் உயர கோவிலுக்கு சென்று அடர்ந்த வனப்பகுதிக்குள் சிக்கிய 36 தமிழர்கள். சுற்றி உலா வந்த உயிரை அச்சுறுத்தும் விலங்குகள். 35 பேரின் செல்போன் சிக்னலும் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் டேஞ்சர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பாலமலையில் சித்தேஸ்வரன் கோவில் உள்ளது. அது கடல் மட்டத்தில் இருந்து 3800 மீட்டர் உயரத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பக்தர்கள் வனப்பகுதி வழியாக நடந்து சென்று அங்கு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமான ஒன்றாகும். இந்த ஒரு நிலையில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கும் அந்த ஒரு கோவிலுக்கு செல்ல 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சென்றுள்ளனர். மேலும் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 35 பேரும் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 36 பேர் அங்கு சென்றுள்ளனர். அப்போது வனப்பகுதி வழியாக சித்தேஸ்வரன் கோவிலுக்கு சென்றுவிட்டு சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு கீழே இறங்கியுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக 36 பேரும் வழி தவறி அடர்ந்த வனப்பகுதிக்குள் சிக்கியுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் உருவாகியுள்ளது. மேலும் அவர்களுடைய செல்போன் சிக்னலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த ஒரு சமயத்தில் உயிரையே அச்சுறுத்தும் விலங்குகள் அங்கு சுற்றி சுற்றி வந்துள்ளன. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரே ஒருவரின் செல்போனில் மட்டும் சிக்னல் தென்பட்டுள்ளது. உடனடியாக காவல் நிலையத்திற்கு அவர்கள் தகவலும் தெரிவித்துள்ளனர். உடனடியாக இது குறித்து தெரிந்து கொண்ட காவல் நிலையத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர். மேலும் 36 பேரையும் நீண்ட நேரம் தேடி அவர்களை பத்திரமாகவும் மீட்டனர். மேலும் மீட்கப்பட்டவர்களுக்கு பிஸ்கட், குடிநீர் உள்ளிட்டவைகளை வழங்கி அவர்களை அங்கிருந்து வெளியே அழைத்து வந்தனர். மேலும் அவர்களுக்கு இறுதியாக அறிவுரையும் வழங்கி சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.